ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ரொம்ப பெரிய ஒரு பிக் ஷாக்கு, ஒரு எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, நம்மளோட விஜய் டிவி நடிகை, அதாவது நம்மளோட பாண்டியன் ஸ்டோர்ஸ், ஈரமான ரோஜாவே, அ கொஞ்ச நாள் முன்னாடி நீ நான் காதல், இந்த சீரியல்லாம் ரொம்பவே சூப்பரா நடிச்சிருந்த நம்மளோட சாய் காயத்ரி, இவங்க எல்லாருக்குமே பரிச்சயமான ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு நடிகையும் கூட. இவங்க ரீசென்ட்டா அந்த நீ நான் காதல் சீரியல விட்டு விலகிட்டாங்க. உங்க எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரியும். அ அந்த நீ நான் காதல் சீரியல் ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு சொல்லி விலகுனாங்க. ஆனா, அவங்களோட ப்ராடக்ட்ஸில வந்து கொஞ்சம் பிஸியா இருந்துட்டுருக்காங்க. எப்படி சொல்றது? சோப்பு, ஹேர் ஆயில் அந்த மாரி பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன். அதில ரொம்பவே பிஸியா தான் இருந்துட்டுருக்காங்க. எப்படி சொல்றது? அவங்க கிட்ட வேலை பார்க்குற எல்லாரையுமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணி, ரொம்பவே அழகா ரீசென்ட்டா தீபாவளி செலிப்ரேஷன், ஆயுத பூஜை செலிப்ரேஷன் அந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. பார்த்த உடனே தோணுச்சு, ச்சே என்ன பெர்சன்டா இவங்க! அ அவங்க சாரி கட்டுற மாதிரியே அவங்களோட ஸ்டாஃபுங்களுக்கும் சாரி, ஸ்வீட்டு எல்லாமே குடுத்து அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க. ரொம்பவே ஆக்டிவா ஓடிக்கிட்டு இருந்தவங்க, நேத்திக்கு அவங்களோட ப்ராடக்ட் புரொடக்ஷன் பண்ணும்போது மிஷின்ல வந்து அடிபட்டிருக்கு போல இருக்கு அவங்களுக்கு. "திருஷ்டி ஸ்பாட்டட் மீ" அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் 1 ஆர் 2 வீக்ஸ்ல வந்து அவங்க மறுபடியும் அவங்களோட சோஷியல் மீடியால ஆக்டிவா இருப்பேன் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஐயோ! சாய் காயத்ரிய பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. உண்மையிலேயே கண் திருஷ்டி தான் போல இருக்கு. அ ரொம்ப ஆக்டிவான ஒரு பொண்ணு. ஆம் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்குறத பார்க்கும்போதே ரொம்ப வருத்தமா இருக்கு. சீக்கிரமாவே பூரணமா குணமடைஞ்சு, மறுபடியும் அவங்களோட சோஷியல் மீடியா, அவங்களோட ஒர்க் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கலாம்.